நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். சிட்டி கசினோ தொடர்பில் பொய்களை பரப்பியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை. பிரதமர் அன்வார். லங்காவி LRT இலகு ரயில் சேவை தொடர்பான விண்ணப்பம் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆந்தனி லாக். மித்ரா திட்டத்திற்கு வழங்கப்பட்ட 30 மில்லியன் நிதி இந்திய சமூகத்தை அரசாங்கம் புறக்கணிக்கவில்லை. பிரபாகரன் கருத்து. மலேசியாவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 10.5 பில்லியன் ரிங்கிட் முதலீடு. ஸ்கூடாய் ஆற்றில் விழுந்த ஆட்டிசம் சிறுவன் நீரில் மூழ்கி மரணம். ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையம் அமைக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டில் தன்னையும் அரசாங்கத்தையும் எந்த தரப்பினரும் தொடர்பு படுத்தி பேசினால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினார். இக்குற்றச்சாட்டின் பின்னணியில் உள்ளவர்கள் அரசியல் ரீதியாக திவாலானவர்கள். இந்த விஷயத்தில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஃபாரஸ்ட் சிட்டியில் சூதாட்ட மையத்தை அமைக்கும் யோசனையை ஒருபோதும் முன்வைக்கவில்லை என்று அவர் கூறினார். அங்கு சூதாட்ட மையத்தை அமைப்பதற்கான எந்த ஆர்வத்தையும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் தன்னிடம் தெரிவிக்கவில்லை என்றார் அவர். பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். லங்காவியில் LRT இலகு ரயில் சேவை தொடங்குவது தொடர்பாக கடா மாநில அரசாங்கத்திடம் இருந்து எந்த ஒரு விண்ணப்பமும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். LRT இலகு ரயில் சேவை தொடர்பாக கிடா மாநில அரசாங்கம் இதுவரை அறிவிப்பு மட்டுமே வெளியிட்டுள்ளது. அத்துடன் இந்த LRT நிர்மாணிப்புக்கு தென்கொரியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் கையொப்பமானது என்று ஆந்தனி லாக் தெரிவித்தார். மலேசிய தரை போக்குவரத்து ஆணையத்திடம் கிடா மாநில அரசாங்கம் முறையாக விண்ணப்பம் செய்ய வேண்டும். இது போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ள அரசாங்க ஆணையமாகும். முன்னதாக குவாலா ஃபேரியிலிருந்து பந்தாய் சிராங் வரை LRT இலகு ரயில் சேவையை வழங்க மாநில அரசாங்கம் தீவிரம் காட்டி வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹைம் ஹில்மான் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கசுமா மித்ரா திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 30 மில்லியன் நிதியானது ஒற்றுமை அரசாங்கம் ஒருபோதும் இந்திய சமூகத்தை புறக்கணிக்கவில்லை என்பதை குறிக்கிறது என்று மித்ரா சிறப்பு செயற்குழுவின் தலைவர் பிரபாகரன் தெரிவித்தார். கசுமா மித்ரா திட்டம் என்பது மித்ரா மற்றும் மனிதவள அமைச்சகத்திற்கிடையிலான திறமையான பணியாளர்களை மாற்றுவதற்கான ஒத்துழைப்பு திட்டமாகும். இத்திட்டத்திற்காக அரசாங்கம் 30 மில்லியன் நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த நடவடிக்கையானது இந்திய சமுதாயத்தின் நலனிலும் ஒற்றுமை அரசாங்கம் கவனம் செலுத்துவதை பிரபாகரன் சுட்டிக்காட்டினார். எனவே ஒற்றுமை அரசாங்கம் இந்தியர்கள் நலனில் அக்கறை கொள்வதில்லை என குறிப்பிட்ட சில தரப்பினர் அவதூறு பரப்புவதில் உண்மையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 4 ஆண்டுகளில் மலேசியாவில் கிளவுட் உள்கட்டமைப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் 10.5 பில்லியன் வெள்ளி முதலீடு செய்யும் என்று அனைத்துலக வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்ட செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தேசிய தலைமைத்துவ மன்றத்தின் கூட்டத்தின் போது மைக்ரோசாஃப்ட் தலைமை செயல்முறை அதிகாரி சத்யா நடேலா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 3 லட்சம் மலேசியர்களுக்கு பயிற்சி அளிப்பதையும் புதுமையான அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதையும் மைக்ரோசாஃப்ட் தமது முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளதை சத்யா ஒப்புக்கொண்டார். உலகளவில் மலேசியாவை முன்னணி இலக்கவியல் மையமாக மாற்றுவோம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கூடாய் ஜலன் கம்போங் சிப்பாக்கட் பருவில் நேற்றிரவு ஆற்றில் விழுந்த 5 வயது ஆட்டிசம் குறைபாடு கொண்ட சிறுவன் நீரில் மூழ்கி மரணமடைந்தான். நேற்றிரவு 11:15 மணியளவில் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 130 மீட்டர் தொலைவில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை ஸ்கூடாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் செயல்பாட்டு தளபதி சைஃபுல் பஹ்ரி சஃபார் உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்ட சிறுவன் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள நீரின் மேற்பரப்பில் செயல்பாட்டு குழு தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியது. தீயணைப்பு மீட்பு குழு உறுப்பினர்கள் சம்பவ இடத்திலிருந்து 130 மீட்டர் ஆழத்தில் 4 மீட்டர் ஆழத்தில் பாதிக்கப்பட்டவரை கண்டுபிடித்தனர் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார்.
இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.